நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாத சிறப்பு பலாபலன்கள். மாசி மாதம் ஏன் பார்க்கணும்? பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 கிரகணங்கள் வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அதில் மாசி மகம் வேற வருகின்றன. இந்த காலகட்டத்தில் சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாங்க வீழ்ந்தவன் எந்திரிக்க இந்த மாதம் இருக்குங்க. கிரகண காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை திருப்பி போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற மாதமாக இருக்குது. சார் சுபகாரியங்கள் தவிர்க்கணும், பாவகாரியங்கள் இது மாதிரி குறைக்க ஏற்ற நிறைய விஷயம் இருக்குங்க. அதுதான் பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் எப்போ தான் மாறுவான்? செல்வம், குழந்தை பிறப்பு, குறிப்பாக கடன். இந்த நோய் கடன்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்காக வாங்கினதை விட சொந்த பந்தத்துக்கு வாங்கினது, நண்பர்களுக்கு வாங்கினது, சார் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பணத்தை இழந்துட்டேன் சார், இது மாதிரி பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதம் இந்த மாசி மாதத்தில். இன்றைக்கி நகை ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு? அப்போ இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குமா? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் மாசி மாதம், அதாவது கும்ப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 4 கிரக சேர்க்கைகள் நடக்குது. குறிப்பாக சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நிறைய ராசிக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் வேண்டாம், தவிர்த்துடுங்கன்னு சொல்ல போகிறேன். அது நிச்சயமாக அந்த தவிர்த்தா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரைட், நிச்சயமாக உங்கள் ராசியை பற்றி பலாபலனை இங்கே போவோம். கும்பராசி அன்பர்களே, இந்த கும்ப மாத பலனை பார்ப்போம். அதானே சார் கும்ப மாதம், அதான் மாசி மாத பலாபலன்கள். இந்த காலகட்டத்தில்ங்க உங்களுக்கு மாசி மகம் நடக்குது, பௌர்ணமி காலகட்டத்தில் நடக்கும். இதே இடத்துல சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது. சார் நல்லதா கெட்டதா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ப்போம். பொதுவாக நிறைய நல்ல பலன் இருக்குது, நிறைய தோஷங்கள் நிவர்த்தி பண்ண காலகட்டமாக இருக்குது. ஒரு சில விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும், அதுவும் உண்டு. முதல்ல இந்த கும்பராசின்னா தைரியம் மிக்க ராசிங்க, விடாமுயற்சி கொண்டவங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளால் வாழ்ந்த ராசி. இந்த ராசியை பார்த்து சார் உங்களால் முடியாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க, விட்டுருங்கன்னு சொன்னால் அது எப்படியா முடியும்? அப்போ அது ஜெயிச்சு காட்டுறேன் பார். சாதிக்க பிறந்த ராசிங்க. இந்த ராசியோட்ட அவங்களோட பர்சனல் ஃபீலிங்கை மட்டும் டச் பண்ணிட்டா ஜெயிச்சு காட்டிடும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத, கௌரவமோ அந்தஸ்தோ இல்லாத இடத்துல இந்த ராசி போகாது. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ராசிங்க. இந்த ராசி காலத்தில் முதல்ல கிரகணங்கள் வருது. முதல்ல நல்ல விஷயத்தை பார்ப்போம். உங்களுக்கு இருக்கின்ற தோஷத்தை விளக்குகின்ற மாதம் இது. தோஷம்னா சார் மாத்திர தோஷம், பித்திரு தோஷம், குழந்தை சம்பந்தப்பட்ட புத்திர தோஷங்கள், பெண் வகை தோஷங்கள், நாக தோஷங்கள், இந்த மாதிரி பல தோஷங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, எங்கள் ஜாதத்தில் சொன்னாங்க சர்ப்பதோஷம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் அதை இந்த கிரகணத்துக்கு முன்ன பின்ன கோயில் நடை திறந்திருக்கிற காலகட்டத்தில் சிவாலயங்களுக்கு சென்று, இல்லை ஒரு சில திதி கொடுக்கும் இடம்லாம் போய் ஜஸ்ட்டு புனித நீராடிட்டு இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது கிரகணம் விலகுவது போல் உங்கள் இருக்கிற தோஷங்கள் விலகும். பொதுவாக கிரகண தப்பு கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் உங்கள் ராசி தான் சொல்ல போகிறாங்க. நான் இப்போயே சொல்லிட்டேன், பின்னாடி நிறையா கேட்க போகிறீங்க. அப்போ நிச்சயமாக சிவாலயங்கள் தீபங்கள் போட வேண்டி வரும். அப்போ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேஃப். இந்த ராசி இந்த கிரகணத்து காலகட்டத்தில் விட்டுற வேண்டாம். இப்போ வருவோம். முதல்ல இந்த ராசிக்கு மாணவர்கள் பற்றி. சார் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியை கரெக்டாக அமைத்து கொடுத்தால் உச்சியில் செல்கிற கோலோச்சியாக காலகட்டமாக மாறிடும். அப்போ மாணவர்களுக்கு என்னென்னா, சார் படித்து முடித்து கேம்பஸில் போவானான்னு ஃபஸ்ட்டு கேள்வி வரும். இப்போ இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, இது ஒரு கேள்வி. இப்போ சார் என் பையனுக்கு 10th போடலாம், 10th +1 +2 சேர்த்தலாமா, இல்லை டிப்ளமா சேர்த்தலாமா, இல்லை +1 +2 முடிக்கிறவங்க சார் என்ன சார் பண்ணலாம், ஜேஇயா, நீட்டா, எல்லாம் அமிர்தா, இந்த மாதிரி விஐடி எழுத வைக்கலாமா, எல்லாம் கேள்விகள் வருது. அடுத்தது இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டை போகலாமா, இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்ணலாமா, இது மாதிரி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்க காலம். அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரியும், சார் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இந்த இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் போட்டாகணும், வேறு எதை விட்டுருங்க, அது இந்த ஊரில் இந்த இதில் பாருங்கள், இந்த கேம்பஸில் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். இப்படி போனால் ஈஸியாக இருக்கும். அப்போ நிறைய பேர் உங்களோட ஆசைக்காக நீங்கள் டாக்டராக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் டாக்டரை ஷைன் பண்ண முடியல. அவங்களுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு அம்சம் இருக்குது, அதை பார்த்து போடணுங்க. இப்படி போட்டால் உங்களுக்கும் குழப்பமில்லை. பையன் இல்லை பொண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டு சென்று படிக்கிற யோகம்லாம் இருக்கும். அப்போ வெளிநாட்டு பண்ணணும்னா அதுக்குண்டான படிப்பு எப்படி தேர்வு பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாம்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த மாதத்து கும்பராசிக்கு சார் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு எதுவும் செய்ய வேண்டாம். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. ஏன் திருமணம் சம்மந்தம்னு சார், கிரகணம் ஏற்பட மாட்டோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி தான் ராகுக்கு எது இந்த கிரகணத்தில் மாற்றுறது. இந்த ராசியில் வரும்போது கிரகணம் இருக்கும் மாதத்தில் கும்ப ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டதில் சுப நிகழ்ச்சியாக இல்லை. இந்த நேரத்தில் திருமணம் பார்த்திங்கன்னா குறிப்பாக சார் பிப்ரவரி 20ஆம் தேதி கும்பராசிக்காரங்க, கும்பலக்னத்துக்காரங்க மேரேஜ் போட்டிருக்காங்க. ஏன்டா சார் இது செட் ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை முகூர்த்த நாள் தான் சார் காலண்டரில் இருக்குது சார், காலண்டரில் இருக்குங்க. கிரகணங்களுக்கு தெரியுமா, எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனால் அன்றைக்கி ஏங்க விபத்து நடக்குது?
அப்போ உங்கள் இண்டிவிஜுவல் படி கொஞ்சம் பார்க்கணும். ஏதாவது பரிகாரம் பண்ணி தோஷ நிவர்த்தி செய்துட்டு பண்ணணுமான்னு பாருங்கள். இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது தோஷ நிவர்த்தி பண்ணி தான் பண்ணணும், கவனம். இப்போ திருமணம் மாற்றுத் திருமணமா, லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, கோயிலில் கல்யாணமா, மண்டபத்தில் கல்யாணம், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணால் சேஃப் ஆயிரும். குழந்தை சம்மந்தப்பட்டது தான் கோல்டன் டைம். குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க இந்த கிரகண காலகட்டத்தில் அப்போ மருத்துவம் ஐவிஎஃப் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண சரியான காலகட்டம். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்கும், இல்லை ஃபாலோபியன் டியூப் பிரச்சனையாக இருக்கும், ஆண்களுக்கு உள்ள இருக்க டிஎன்ஏல ப்ராப்ளம் இருக்கும், மொட்டிலிட்டி ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும்? ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும், சார் கரு வளருவது பிரச்சனை, இல்லை யூட்ரஸ் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை, யூட்ரஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது மாதிரி தெரிஞ்சுட்டா அதை சார்ந்து பயணிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது பொதுவாகவே எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் உங்கள் வியாதியை குணமாக்கக்கூடிய நபர் யார்? எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கே, ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லதுன்னு சொல்லி போகிறாங்க, அதே இன்னொரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே செட் ஆகலை? உங்கள் வைப்ரேஷன். அப்போ உங்களுக்கு தகுந்த ஹாஸ்பிட்டல் இது, உங்களுக்கு தகுந்த மருத்துவர், அப்படி பார்த்து போகணும். இதுதான் சிறந்த காலகட்டம். இப்பொழுது உங்களுக்கு கோல்டன் டைமாக சொத்து வாங்க, விவசாய நிலையங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல யோக காலகட்டமாக இருக்குது. இது ஆல்ட்ரேஷன் ஒர்க் நிறைய பேர் பண்ணலாம், இடித்து கட்டலாம்னு நினச்சிட்ருப்பாங்க. அது மாதிரி விஷயத்துக்கும் நல்ல சிறப்பான காலகட்டமாக இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ விருத்தி பண்ண, கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண, சின்ன சின்ன பயணங்கள் இருக்கிற காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் கோல்டன் டைம். அப்போ இந்த சொன்ன சக்ஸஸ் ஆன விஷயத்தெல்லாம் நிச்சயமாக பண்ணி மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கங்க. நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அப்படி தான் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.